இது பண்டைய தமிழ் மருத்துவம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தூய பருத்தி ஆடைகளின் எண்ணில் அடங்காத பயன்கள். சரியா? தூய்மையான பருத்தி ஆடைகள் பயன்படுத்துறதுனால நமக்கு எண்ணில் அடங்காத நன்மைகள் ஏற்படும் சொல்கிறாங்க. சரியா? தூய்மையான பருத்தி ஆடைகள்னா, சார் இது வெள்ளை கலரில் இருக்குது, நல்ல தூய்மையாக இருக்குது, நான் பாலிஸ்டர் எடுத்துக்கலாமா, டெரிகாட்டன் எடுத்துக்கலாமா, சரியா, நான் சிந்தட்டிக் எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. தூய்மையான பருத்தி ஆடைகள்னா முழுக்க முழுக்க காட்டன் நூல்களால் நெய்யப்பட்ட ஆடைகள் மட்டுமே பயன்படுத்துவது மிகவும் நல்லது. யார் ஒருத்தருக்கு ஸ்கின் அலர்ஜி, ஒரு அமைதியான உறக்கம் இல்லை, குடும்பத்தில் எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க, சரியா, ஒரு நிம்மதி இல்லை, நல்ல தூக்கம் வரல, உடல் உஷ்ணமாகவே இருக்குது, இரத்த பித்த நோய் இருக்குது, சரியா, கண் எரிச்சல், யூரின் போன எரிச்சல், இது போல பிரச்சனைகள் இருக்கிறவங்க தூய பருத்தி ஆடைகள் அணிவதன் மூலம் இதை முழுக்க தவிர்க்க முடியுங்க. சரியா? இதில் இருக்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணத்தை 100 விழுக்காடு தடுத்து உடலுக்கு நல்ல சுகாதாரமான சாந்தமான ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்குது. சரியா? ஒரு கதகதப்பு கொடுக்குது, நல்ல கதகதப்பு. ஒரு உள்ளன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொன்னாக்கா, ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பாடி டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அவங்க ஒரு ரிலாக்ஸ்னஸ் ஆகிடுவாங்க. சரியா? ரிலாக்ஸே இருக்காது, ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ இது போல் இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, நாளுக்கு நாள் அவங்களுக்கு ரேஷஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஸ்கின் அலர்ஜி, முகப்பரு, இது போல் விஷயங்கள், முடி உதிர்தல், இது எல்லாமே நடக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் எதை பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உறங்கி கொண்டிருக்கும் போது ஒரு நைட் டைமில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் போத்திக்கிட்டு இருக்கிற சிந்தட்டிக், அதாவது பாலிஸ்டர் ஆன படுக்கை விரிப்பை நீங்கள் வேகமாக நீக்கி பாருங்கள். சரியா? சட்டுன்னு எடுக்கணும் தூரம். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஃப்ளாஷ் வர்றதை பார்க்கலாம், ஃபயர். சரியா? அது உங்கள் மேலே உராய்தலின் மூலம் அந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். இப்படி நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது சாதாரணம் தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் இதுதான் நம்ம உடலுக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஏற்படுது. டிஎன்ஏ மரபு சிதைவு, சரியா, மரபு சிதைவே ஏற்படுது அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சிகள் சொல்லுது. மரபு சிதைவுனா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொப்பளங்கள் வரும் உடவுலலாம், சரியா, எக்ஸைமா போன்ற சில ஸ்கின் அலர்ஜிஸ் வரும், சரியா, இடுக்குகளில் ரேஷஸ் வரும், உங்களுக்கு ஒரு சாந்தமான ஒரு உடல்நிலை இருக்காது, எப்பயுமே சூடாக இருக்கும், உங்களால் ரிலாக்ஸாக முடிவு எடுக்க முடியாது, மன அழுத்தம் ஏற்படும். சரியா? இது போல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னாக்கா, நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆடை, உடுத்தும் ஆடையாக இருக்கட்டும், இல்லை படுக்கை விரிப்புகளாக இருக்கட்டும், தலகணை கவராக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கிற ஆடை பியூர் அண்ட் பியூர் காட்டன் ஆடைகளாக இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக கடக்க முடியும். இது அனுபவபூர்வமான உண்மை. சரியா? நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய படுக்கை விரிப்புகளும் போர்வைகளும் அணிந்து கொள்ளக்கூடிய பேஷண்ட் ஆடைகளும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க ஒரு அருமையான காட்டன் நூற்களால் நெய்யப்பட்டதாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். சரியா? எந்த ஹாஸ்பிட்டலுமே நீங்கள் பாலிஸ்டரோ சிந்தட்டிக்கோ பார்க்கவே முடியாதுங்க. சரியா? காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருந்துகள் சரி செய்கிற விஷயங்கள் வேற, இயற்கையாகவே சரியாகக்கூடிய விஷயங்கள் வேற. அதுக்கு ஏதுவாக இருக்கணும்னு சொல்லி தான் அவங்க இது போல் ஒரு சாய்ஸை கொண்டு வராங்க. சரியா? அதை நீங்கள் வீட்டில் கம்பல்சரி பயன்படுத்துங்க. சும்மா நம்ம டிசைன் பார்க்கறது, இதில் பறவைகள் இருக்குது, இதில் அது இருக்குது, இது இருக்குது, இப்படி படுக்கை விரிப்புகளை நீங்கள் தேர்வு செய்கிறத விட பியூர் அண்ட் பியூர் கிளியராக ஒரே கலர் இருந்தாலும் சரி, ஒயிட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது காட்டன் விரிப்புகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களது உடல்நிலை மேம்படும், அழகு பொலிவு ஏற்படும். சரியா? உங்களது நினைவாற்றல் நன்றாக செயல்படும், நல்ல உறக்கம் கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல இணக்கம் கிடைக்கும், சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை கிடைக்கும். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உண்மை தெரியும். அதே போல் வியாபாரிகளுக்கு நான் சொல்லிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது போன்ற நிறைய பதிவுகள் ஊடகங்களில் வரும்போது உடனே அந்த பொருட்களுக்கான விலையை நீங்கள் நிர்ணயித்தல் தவறானது. சரியா? தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. நாளைக்கு உங்களோட பிள்ளைகளோ இல்லை பேர பிள்ளைகளோ நீங்கள் இந்த தொழிலிருந்து வெளியே வந்துட்ட போது, வியாபார தொழிலிருந்து வெளியே வந்துட்ட போது, அதே பொருட்களை வாங்க ஒரு கடைக்கு செல்லும் போது
கண்டிப்பாக நீங்கள் ஏற்றிய விலை உங்கள் பையன் பேரன் தலையில் விழும். அவர்கள் அந்த விலையை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுவார்கள். சரியா? உங்களது குடும்பம் தான், தமிழ்நாடு என்பது உங்களது குடும்பம். அதனால நீங்க ஏற்றுகிற விலை உயர்வு என்பது மிக மிக கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். தயவு செய்து ஏழை மக்களுக்கும் பிலோ பாவர்ட்டி பீப்புள்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் கொடுக்காம உங்களோட வியாபாரத்தை நல்லா பண்ணுங்க, அன்பா இருங்க, நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் வளர்த்துக்கோங்க. சரியா? இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. மிகவும் நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை பார்க்கலாம். வைத்தியர் கார்த்திகேயன். நன்றி.